வணக்கம் இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோனில் எப்படி கஸ்டமைஸ்ட் ரிங்டோன் செட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஃபோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த ஃபோன் உலகில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேசி ஃபேக்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே வந்து ஐஃபோன் மேலே ஒரு கிரேஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஐஃபோனுடைய அந்த குவாலிட்டி அதோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோன் யூசர்ஸாக வந்து ஐஃபோன் வாங்குறாங்க. பட் அதில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் தெரியாமல் வந்து ரொம்ப தவிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சிம்பிளான ஃபீச்சர்ஸ், அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரிங்டோன் வைக்கணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டில் வந்து ஈஸியாக வச்சிடலாம். பட் ஐஃபோனில் வந்து அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கஷ்டமும் படாமல் சிம்பிளாக எப்படி உங்களுக்கு பிடிச்ச ஒரு கஸ்டமைஸ்ட் ரிங்டோனை ஐஃபோனில் செட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதோடைய ஃபேக்ட்ரி ரிங்டோன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக செட் பண்ணிடலாம். ஸோ ஐஃபோன் முதல்லாம் வந்து ஐஃபோன் ரிங்டோன் வச்சாலே வந்து அது ஒரு தனி ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஐஃபோன் ரிங்டோன்ஸ் வைக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவுட் ஆஃப் ஃபேஷனாக போயிட்டு இருக்கு. ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுலேயே வந்து அந்த ரிங்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அப்படி இருக்கும்போது கஸ்டமைஸ்ட் ரிங்டோன்ஸ் வந்து ரொம்ப ஒரு தேவையான ஒரு விஷயமா மாறிடுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கராஜ் பேண்ட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் மட்டும் டவுன்லோட் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் கிட்டத்தட்ட ஒரு 1 GB வரும். என்னது ரிங்டோன் வைக்கிறதுக்கு நான் வந்து 1 GB ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இந்த அப்ளிகேஷன் வழியாக நீங்கள் ரிங்டோன் வச்சிங்கன்னா அது வந்து ஃபேக்ட்ரி ஓரியன்டாகவே இருக்கும். ஏன்னா கராஜ் பேண்ட் அப்படிங்கிறது முழுக்க ஆப்பிள் சம்மந்தப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். இது ஏன் வந்து இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிங்டோன் வைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இதிலே வந்து நீங்கள் சின்ன கம்போசிஷன்ஸ் பண்ணலாம். இதிலே வந்து பியானோ சவுண்ட்ஸ் இருக்கும், இதிலே வந்து கிட்டார் சவுண்ட்ஸ் இருக்கும், இதிலே வயலின் சவுண்ட்ஸ் இருக்கும், இதிலே ட்ரம் சவுண்ட்ஸும் இருக்கும். அண்ட் இதிலே நீங்கள் வாசித்து அதை ரெக்கார்டும் பண்ணலாம், வாசித்து அதை வந்து ப்ரோக்ராம் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயில்டான ஒரு மியூசிக் ஆப் தான் கராஜ் பேண்ட். ஸோ இந்த கராஜ் பேண்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, நீங்கள் என்னென்ன பாட்டெலாம் வந்து ரிங்டோனாக வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஏதோ ஒரு சிஸ்டமில் ஆப்பிளுக்கு வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ உங்கள் ஃபோனை வந்து நீங்கள் ஒரு சிஸ்டமுக்கு கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபோனுக்கு அந்த பாட்டுகள்லாம் வந்து கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற பாட்டு எல்லாமே வந்து கராஜ் பேண்டில் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கராஜ் பேண்டில் போய் அந்த பாட்டை செலக்ட் பண்ணி யூஸ்வலாக நம்ம எப்படி ரிங்டோனுக்கு வந்து ட்ரிம் பண்ணுவோமோ அது மாதிரி ட்ரிம் பண்ணி அதை வந்து ரிங்டோனை செட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் கராஜ் பேண்ட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிட்டார் இருக்கும், அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் போய் ஆடியோ ரெக்கார்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். இதில் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாங்கை வந்து இன்புட் பண்ணணும். ஸோ அந்த சாங் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து சிஸ்டமில் வந்து உங்கள் ஐஃபோனுக்கு ஆட் பண்ணியிருக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து உங்களுடைய ஐடியூன்ஸில் வாங்கியிருக்கலாம். ஸோ பேசிக்லி உங்களுக்கு பிடிச்ச எந்த பாட்டாக இருந்தாலும் அதை வந்து சிஸ்டம் வழியாக நீங்கள் வந்து ஆப்பிளில் வந்து நீங்கள் லோட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அந்த சாங்கை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து விசிபிள் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ண பாட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா என் சிஸ்டமில் வந்து ஒரே ஒரு பாட்டு இருந்தது. ஸோ அந்த பாட்டை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இதை வந்து 30 செகண்ட்ஸ்க்கு க்ராப் பண்ணிடலாம். க்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் வந்து எந்த பாட் பிடிக்குமோ அந்த பாட்டை வந்து நீங்கள் வைக்கலாம், எடிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுற சாங்ஸ் வேறு ஏதாவது ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணி மை சாங் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து சேவ் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இந்த சாங் வந்து சேவ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிங்டோன் அப்படின்னு காட்டும். ஸோ நீங்கள் இந்த ரிங்டோனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ரிங்டோன் வந்து செட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருந்த ரிங்டோனை வந்து இப்போ வந்து நம்ம போய் செக் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் அண்ட் ஆப்டிக்ஸில் ரிங்டோனில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து GVM ஃபார் ரிலீஸ் வந்து செட் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் செட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக பழகிடும். ஸோ இது வழியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எந்த பாட்டை வேணாலும் ஈஸியாக சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து ரிங்டோனாக செட் பண்ணலாம். வேறு எந்த மெத்தட் போனீங்கனாலும் நீங்கள் வந்து எய்தர் பெய்டு அப்ளிகேஷன் போகணும், அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு பாட்டுக்கும் பே பண்ணணும். இது மாதிரி நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு தடவை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரிங்டோன் மாற்றுறதுலாம் ரொம்ப ஈஸி. ஸோ ரிங்டோன் எப்படி செட் பண்ணுறது ஐஃபோனில் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இது மாதிரி ஐஃபோனில் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye from DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா
தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.